நாளைக்கு ஆடி 3ஆம் வெள்ளி எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோயிலில் வழக்கமாக எப்பயும் கூழ் ஊற்றுவோம். அதனால் இந்த வருஷம் இப்போ வியாழக்கிழமை சாயந்தரம் படைச்சிட்ருக்கேன், கூழ் ஊற்ற ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கலர்கோலம் போட்டிருக்கேன், கூழ் பானை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இந்த லாக் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது ஆடி 3ஆவது வெள்ளிக்கிழமை எடுத்த லாக் இது. எங்கள் ஏரியா இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆடி 3ஆவது வெள்ளிக்கிழமை கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. 9 நாள் முன்னாடி கொடி கட்டிட்டு 9 நாளும் திருவிழாவாக பண்ணுவாங்க. 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க. அடுத்து ஒரு நாள் மஞ்சள் நீர் நடக்கும், அப்புறம் ஊஞ்சல் சேவை நடக்கும். அதோட காப்பு கைட்டி முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் கூழ் காய்ச்சறதுக்கு 1/2 கிலோ கேழ்வரகு மாவும் 1/4 கிலோ கம்பும் எடுத்திருக்கேன். இந்த தடவை ரெண்டுமே நான் மாவை வாங்கிட்டேன். எப்பவுமே கம்பு ஊற வச்சு அரைச்சி அப்புறமா தான் காய்ச்சுவேன். இந்த தடவை மாவை வாங்கிட்டேன். கேழ்வரகு மட்டும் புதன்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், குளிக்கணுங்கிறதுக்காக. இப்போ இது நான் எடுத்துகிட்டு லாக் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு விளக்கேற்றிட்டு இப்போ காய்ச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பை போட்டு கம்பு மாவை கரைச்சி வச்சு 1 மணி நேரம் கரைச்சி வச்சுட்டு இப்போ அதை போட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கேழ்வரகு கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவு ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூழ் பதத்துக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பானையோடு தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஃபேன் கடையில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கூழ் சாமிக்கு படைக்கும்போது சில்லுன்னு இருக்கணும், கூழ் சூடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கூழை காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் பூ கட்டி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்து தான் கூழ் கரைக்கணும், துள்ளு மாவு வைக்கணும், அப்புறம் வெண்பொங்கல் வச்சு தயிர் வெல்லம் வச்சு வைப்போம், அது செய்யணும். அதெல்லாம் பிள்ளைங்களையும் ஸ்கூல் கிளப்பி அவரையும் வேலைக்கு ஸ்கூல் கிளப்பி அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் பார்த்திங்கன்னா சிஎல் போட்டேன், லீவ் தான் நாளைக்கு. எப்பயுமே ஆடி 3ஆம் தேதி நான் லீவ் போட்டுருவேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் வெள்ளிக்கிழமை காலைல எப்பயும் போல் 4:30 மணிக்கு எழுந்து வாசப்பெருக்கி கலர்கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் நேரம் தான் போட்டேன், ஏன்னா அவசரமாக போடணுங்கிறதால. பிள்ளைங்களை வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க அப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பணும், டிஃபன் செய்யணும், லஞ்ச் செய்யணுன்றதால பெருசாக போடல. இப்போ கூழ் நேற்று காய்ச்சி வச்சது ஃபுல்லாக ஆறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு பார்த்துட்டேன், இங்கே தான் ஃபேனில் வச்சுருந்தேன் ஃபுல்லாக. இப்போ அரிசி கழுவி இதுவும் உணர்ந்துருச்சு, இது அரைக்க வேண்டியது தான். பாருங்கள், சாதம் பொங்கி வச்சுருக்கேன் வெண்பொங்கல். இது மாவு அரைச்சி வச்சது. இது துள்ளு மாவு போட்டு வெண்பொங்கல் வெல்லம் இதெல்லாம் போட்டு வச்சு படைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 10:30, இன்னும் வாசலில் கரகம் வரல. எப்பயுமே 10:30 மணிக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்னா சாமிக்கு வீட்டில் உள்ள படைச்சிடுவேன் ராகு காலத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னும் வராதால் 12 மணிக்கு அப்புறம் தான் படைக்கணும். வாசலில் பாருங்கள், இன்னும் வரல. மொத்தமாக ஒரு 10 கிராஸ் 12 கிராஸ் போகணும். இந்த தெருவில் 12 தெருவுக்கு போகும் சாமி கரகம். அதனால் எப்பயும் 1 மணிக்கு தான் கோயிலுக்கு போய் சேரும். இங்கெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு 1 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. நானும் இப்போ 12 மணிக்கு அப்புறம் படைச்சிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதான். பாருங்கள், எல்லா வீட்டு வாசலும் எட்டி பார்த்துட்ருக்காங்க. கரகம் வந்துருச்சானா இப்போது. ஒவ்வொரு வருஷமே இந்த கூழ் ஊற்றுற திருவிழா பார்த்திங்கன்னா 10 நாள் எங்கள் ஏரியாவில் சிறப்பாக நடக்கும். வீட்டு வாசலில் கரகத்துக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 மணி ஆகட்டுன்னு. இப்போ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 12 மணிக்கு அப்புறம் ஆவாலம் கழித்து படைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கப்புறமா ஒரு 12:30 12:45 மேலே எடுத்துகிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது தான். இப்போது டைம் 1 மணிக்கிட்ட ஆகுது. உங்கள் கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். கூழ்பானை எடுத்துகிட்டு இங்கே வச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், நேரம் ஆகுது, அதிகமாக வருவாங்க. இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. இது முத்துமாரியம்மன் சன்னதி. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 அம்மன் இருப்பாங்க. ரொம்ப அழகான கோயில் இது. ஆனால் பார்க்கறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும் மனசுக்கு. இவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன். அமாவாசை அன்னைக்கெலாம் இந்த அங்காளம்மன் கோயிலில் விசேஷமாக இருக்கும். இந்த இடத்துல கோயில் பிரகாரத்தை சுற்றி 8 அம்மன் உருவப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப வருஷமாக இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சின்ன கோயிலாக இருந்துச்சு, ஆனால் இப்போ டெவலப் பண்ணி நல்லா பெருசு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். அப்புறம் தை மாதம் விளக்கு பூஜை கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் கலந்துக்க ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும்.
பிரகாரத்தை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கோயில்லேயும் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் செஞ்சு வச்சு அது தனியாக வச்சு படைச்சி ஊற்றுவாங்க. பெரிய பெரிய தவளையில் வச்சுருப்பாங்க. கொடிமரம் அது. முத்துமாரியம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கரகம் இன்னும் வரல. கரகம் வந்த அப்புறம் சாமிக்கு வந்து வர்ணித்து தான் வந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. வர்ணிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு சாமி வரும். அவங்களுக்குலாம் உத்தரவு வாங்கிட்டு தான் சாமி படைப்பாங்க. எப்படி 2 மணிக்கு மேலே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் ஆகும். அப்புறம் வீட்டில் வேறு போய் அன்றைக்கி சாயந்தரம் வந்து கும்பத்துக்கு ரெடி பண்ணணும். இங்கே கோயிலில் கும்பம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தான் வச்சுருக்காங்க. 4 நாள் கழித்து காப்பு கட்டின அப்புறம். ஏன்னா நான்வெஜ் இங்கே உள்ள வச்சு படைக்க மாட்டாங்கன்றதால.
கோயிலில் கூழ் ஊற்றி முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு 2:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமிக்கு தேவையான சமையல் வேலை ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் ஊற்றுனை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கும்பம் படைக்கணும். கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 நாள் கழித்து திங்கக்கிழமை தான் வச்சுருக்காங்க. அதான் வீட்டில் மட்டும் படைச்சுன்னு சொல்லி ரெடி பண்ணி படைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் வந்து ஒரு 12:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மோளம் சத்தம் கேட்டு வெளியில் வந்தோம். ஆனால் வந்து கரண்ட் இல்லை. 8:30 மணி 9 மணி பார்த்தீங்கன்னா செம்ம மழை எங்கள் ஏரியாவில் பாண்டிச்சேரியில். அதனால் சாமி எப்படி வருமோ அப்படின்னு கூட நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மழை கிடையாது. சாமி வந்துடுச்சு. குடையெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணி அழகாக வராங்க. இந்த கூழ் ஊற்றுற திருவிழா வந்தாலே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கோலாகலமாகவும் திருப்தியாகவும் செய்யணும்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சாமி இன்றைக்கி வீதி விழா வரும்போது கட்டிட்டு வர சாரீ எப்பயுமே வந்து நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தருவோம். எங்கள் வீட்டில் அது பழக்கமாகிடுச்சு. இதுக்கப்புறம் மஞ்சள் நீர் ஊஞ்சல் சேவை 2 நாள் நடக்கும்போது வேறு வீட்டில் வாங்கி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு வைரல் கல் சாரீ தான் வந்து வாங்கிட்டு வந்து புதன்கிழமையே நாங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். நம்ம வாங்கி கொடுத்துட்டு வந்து சாரீ கட்டிட்டு நம்ம வீட்டில் வந்து அம்மன் நிற்கும்போது நமக்கு முழு அருளும் கிடைக்குதுங்கிற நம்பிக்கையோட மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவையை செய்யக்கூடிய அளவுக்காக எங்களை வச்சுருக்கேன் அம்மா அப்படின்னு ரொம்ப நன்றின்னு மனசு நினைக்க தோணும் ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். அது சொல்கிறதுக்கெலாம் வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த சாரீ வந்து நான் விழுப்புரம் கன்னிகா பரமேஸ்வரி ஸ்டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அதை வந்து இன்னும் வீடியோ நான் கொடுக்கல. கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன். ஆனால் என்ன அந்த வாங்கினது மட்டும் தான் வந்து என்ன ஃபோட்டோ அட்டாச் பண்ண முடியுமோ இங்கே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாதான். அது சொல்கிற உரிமை நமக்கு இல்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பயும் வீட்டில் கூட அலங்காரம் பண்ணிவிட்டு சாமி அழகாக இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாதான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை விட நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது பக்தி பரவசத்தில் அற்புதமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கேன்னு நினைக்க தோணுது. அம்மா நம்ம வீட்டு வாசலை விட்டு நகர்ந்தாலும் வந்து உள்ளே வர மனசு இல்லாமல் கண் அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை மஞ்சள் நீர் வீதி விழாவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊஞ்சல் சேவையும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது தனி வீடியோவாக நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.